அன்புக்குரிய சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கம். இன்று ஒரு புனித திருநாள். இஸ்லாமியர்கள் அனைவருக்கும் புனித ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்களோடு ஆரம்பமாகிறது கவி பெருநாள். இன்றும் கூட ஹஜ் பெருநாளை சிறப்பிக்கும் வகையில் பல கவிஞர்கள் கவியரங்கில் கவி பாட காத்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியின் முதலாவதாக என்னுடைய ஒரு கவிதை. துணிந்திட்ட தியாகமதை நமக்குள் திருநாளாக்கும், அணிந்திட்ட புத்தாடையும் இசைந்திடும் நறுமணமாய், இனித்திடும் பலகாரம் கனிந்திடும் உறவினவே, சூழ்ந்திடும் மனதைதான் பள்ளியும் தான் அழைக்கும், தீனொளியின் சுவைதனில் தீதுக்கள் கரைந்திடவே, தீட்டிடுவோம் நன்மைதனை துரத்திடுவோம் முரண்களையே, இறையன்பின் வியந்து நிற்க கொட்டிடுமே மாண்புகளும் ஈகை ஏந்தும் அழகினிலே, கனவு கட்டளையும் கருத்தை நிறைந்ததனால் கல்வின் வழியெல்லாம் உயர்ந்திடுமே தியாகம்தான், புத்தாடை புனைந்தே புதுப்பாதை அமைந்திடவே, பக்குவமாய் நாமும் வாழும் நமக்குள்ளும் உறைந்திடுமே தியாகமதை, இறையன்பின் ஆழமும் சிகரமென உயர இணைந்திட்டோம் நாமே சாந்தி நெறிதனில், இறைப்பள்ளி மறையோதிடும் நெறி வாழ்வுதனில் இதயமும் நனைந்தே வாழட்டும் இத்தினத்தில். நிகழ்ச்சியின் முதலாவதாக கவி பாடுவதற்காக இலங்கையின் எழுத்தாளரும் கவிஞரும் சட்டத்தரணியுமான நூருஸ் சஃப்னா சிராஜுதீன் அவர்கள். எல்லாம் வல்ல இறைவனை போற்றி வாய்ப்பளித்த கேபிட்டல் டிவியை வாழ்த்தி பெருநாள் நிகழ்ச்சிகளை காண தொலைக்காட்சி முன் ஆவலுடன் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாளில் என் கவிதையோ தியாகிகளை பற்றியது. தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாளில் என் கவிதையோ தியாகிகளை பற்றியது. நாட்டுக்காக உயிரை விட்ட தியாகிகளை பற்றியதல்ல, நாட்டுக்காக உயிரை விட்ட தியாகிகளை பற்றியதல்ல, வீட்டிற்காக உழைத்து உழைத்து உருகி போகும் தியாகிகளை பற்றியது. எம் வீட்டு எஜமானிகளின் தியாகத்தை பற்றியது. சுதந்திரமாய் சுற்றித்திரிந்த காலம் போய், சுதந்திரமாய் சுற்றித்திரிந்த காலம் போய், வாழ்க்கையில் துணை வந்தவுடன் தம் வாழ்க்கையையே அவர்களுக்காக அர்ப்பணிக்கும் தியாகிகளின் கவிதை இது. அவ்வாறு அர்ப்பணிக்கும் தியாகிகளுக்கான கவிதை இது. மக்காவில் ஹாஜிகளோ நியத்துடன் அணிவார்கள் இஹ்ராம், மக்காவில் ஹாஜிகளோ நியத்துடன் அணிவார்கள் இஹ்ராம், புதுவாழ்வு என்ற பயத்துடன் புகுவார்கள் மணக்கோலம், இவர்கள் புதுவாழ்வு என்ற பயத்துடன் புகுவார்கள் மணக்கோலம். ஹாஜிகள் மக்காவில் கூடாரமிட்டு தரிப்பர் மினாவில், ஹாஜிகள் மக்காவில் கூடாரமிட்டு தரிப்பர் மினாவில், சொந்த வீட்டை விட்டு மாமியார் வீட்டில் தம் வாழ்நாளை கழிப்பர், இவர்கள் சொந்த வீட்டை விட்டு மாமியார் வீட்டில் தம் வாழ்நாளை கழிப்பர். வீட்டிலோ பலர், சமையலறையில் இவரொருவர், துணிகளோ பலர், துவைப்பதோ இவரொருவர், அதிகாலை எழுந்து சமையலை முடித்து அந்தி மாலை வரை துணி துவைத்து அதை மடிக்கி அடித்து வைத்து, சாயங்காலம் தேநீர் வேலை, இரவு சாப்பாட்டு வேலை, பகல் உணவு வேலை, மீண்டும் காலை மாலை வேலை வேலை, இப்படி பல வேலைகள் இருந்தும் ஓய்வே எடுக்காது, ஒரு வேலையையும் தவறாது, குடும்ப பொறுப்பையும் உதராது, பொறுப்புகளையும் பொறுப்பாய் நிறைவேற்றி இவர்கள் சிறப்புறவே குடும்பத்தை கொண்டு செல்வதும் சிறப்பல்லவா. ஹஜ்ஜில் ஒரு சிறப்பு அரஃபா தினம், ஹஜ்ஜில் ஒரு சிறப்பு அரஃபா தினம். இவர்களின் சிறப்போ தாய்மை எனும் குணம், இவர்களின் சிறப்போ தாய்மை எனும் குணம். அங்கோ சைத்தானுக்குத்தான் கல்லெறிவர், அங்கோ சைத்தானுக்குத்தான் கல்லெறிவர், இங்கோ கற்கள் எல்லாம் இவர்களை நோக்கியே எரியப்படுகின்றன. வார்த்தைகளாலும் செய்கைகளாலும் இங்கோ கற்கள் எல்லாம் இவர்களை நோக்கியே எரியப்படுகின்றன. வார்த்தைகளாலும் செய்கைகளாலும் காயத்தை மறுத்து நிற்பதும் பெரும் தியாகம் அல்லவா? அதைவிட பெரிதாய் நான் எதுவும் சொல்லவா? நோயுற்று மருந்தோடு இருப்பினும் சோர்வின்றி விருந்தோம்பல் புரிந்து வாஞ்சையுடன் வருவதும் அவள் அல்லவா?
வாஞ்சையுடன் வலம் வருவதும் அவள் அல்லவா? கௌபாவை ஹாஜிகள் தவாப் செய்வது போல் தன் பிள்ளைகளை மட்டுமல்லாது பேரப்பிள்ளைகளையும் சுற்றி வந்து பணிவிடை செய்து தனக்காக என்றில்லாமல் ஒரு சிறு இனிப்பு துண்டாயினும் அனைவருக்குமாய் பகிர்ந்தளித்து மகிழ்வதும் பெரிதல்லவா? பெரு நாளிலும் அனைவரும் ஓய்வு பெறும் நாளிலும் ஓயாது உழன்று கொண்டிருக்கும் ஓருயிரும் அவளல்லவா? இந்த தியாகத் திருநாளாம் ஹஜ்ஜு பெருநாள் மக்கா சென்ற எம் ஹாஜிகளுக்கு மட்டுமா? இல்லை, எம் வீடுகளில் இருக்கும் எம் உம்மாக்களுக்கும் தான், தியாகிகளான எம் உம்மாக்களுக்கும் தான். ஈத் முபாரக். கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு தியாகத்தின் உன்னதத்தை வெளிப்படுத்தும் இஸ்லாமியர்களின் ஹஜ் பெருநாள் சிறப்பு கவிப்பெருநாள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இறையருள் நிறைந்திங்கு பாவம் கரைகளும் மறையட்டும். குறையில்லா வளங்கள் சேர்ந்து மனக்குகையிருள் நீங்கட்டும். வரைமுறை எல்லை தாண்டி உறவு திரை கடல் தாண்டட்டும். கரைந்திட்ட காலமெல்லாம் இனி கனவை போல் மறையட்டும். கவலைகள் ஒளியட்டும், கல்புகள் விரியட்டும். கருணை தருவில் இனி கனவு மலரட்டும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கவிதை பாடுவதற்காக இலங்கையின் புகழ்பெற்ற கவிஞர் பிறைக்கவி முசாமில் அவர்கள். தியாக திருநாளின் வாழ்த்துக்கள் கூறி நிகழ்வை நடாத்தும் கேபிட்டல் நிறுவனத்திற்கு நன்றி கூறியவனாக ஆரம்பிக்கின்றேன். தியாக திருநாள். இறைவன் கட்டளையை இதயத்தில் இருத்தி இப்ராஹிம் நபி அவரும் கனவில் கண்டதை நனவாக்கிட எண்ணி இறுகிய நெஞ்சுடன் ஈன்றெடுத்த மகனை பலியிடத் துணிந்தார். இறைவன் கட்டளையை இதயத்தில் இருத்தி இப்ராஹிம் நபி அவரும் கனவில் கண்டதை நனவாக்கிட எண்ணி இறுகிய நெஞ்சுடன் ஈன்றெடுத்த மகனை பலியிடத் துணிந்தார். கண்ட கனவு இறை கட்டளை என கண்ணின் மணியான மகனிடம் பகன்றார். இளைஞர் இஸ்மாயிலும் இதற்கு இணங்கினார். இறை விருப்பம் அதுவே எனில் சம்மதம் என்றார். இறைவன் விருப்பம் அதுவே எனில் சம்மதம் என்றார். வணங்கிடும் இறைவன் அருளிய மகனை இணங்கிய இப்ராஹிம் இழந்திடத் துணிந்தார். இறையான இதற்கு மேல் இனி ஏதும் உண்டோ? இதயத்தை கல்லாக்கி இளவலிடம் பகன்றார். இதமுடன் கேட்டு இஸ்மாயிலும் இணங்கினார். இணைந்தே இருவரும் இடமதில் ஏகினர். பணிந்து வணங்கினர் படைத்தவன் அவனை, துணிந்து ஏற்றினர் ஏவியவன் பணியை. கனிந்திடும் மனதை கல்லாக்கி கொண்டனர் குனிந்தே கத்தியை கழுத்தில் வைத்திட நிகழ்ந்தது அதிசயம் நினைக்கவும் இயலா. விழுந்தது ஆடொன்று விண்ணில் இருந்தே. மைந்தனுக்கு பகரமாக அறுத்திட்டார் ஆடதனை, புகழ்ந்திட்டே இறைவனை இருவரும் இறைஞ்சினர். இதுவன்றோ தியாகம், இறைவனும் இறங்கினான். சோதனையில் வென்றிட்டதால் ஈத் பெருநாளை வெகுமதியாய் அருளினான் அல்லாஹ் பெரியவன். இவ்வுலகம் இருக்கும் வரை தக்பீரும் முழங்கினும். இதுவன்றோ தியாகம், இறைவனும் இறங்கினான். சோதனையில் வென்றிட்டதால் ஈத் பெருநாளை வெகுமதியாய் அருளினான் அல்லாஹ் பெரியவன்.
இவ்வுலகம் இருக்கும் வரை தக்பீரும் முழங்கிடும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஈத் முபாரக். ஹஜ் பெருநாளை சிறப்பிக்கும் வகையில் பல கவிஞர்கள் தங்களுடைய கவிதைகளையும் பாடுவதற்காக காத்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்னுடைய கவிதையை தொடர்ந்து அந்த கவிதைகளை நாம் பார்க்கலாம். ஹஜ் பெருநாள் இஸ்லாமியர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியடைய வந்த பெருநாளாம். இஸ்லாமியர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியடைய வந்த பெருநாளாம். தியாகத்தின் பிறந்த நாள், தியாகத்தின் பிறந்த நாள். ஹஜ் புனித பயணம் தந்த நாள், ஹஜ் புனித பயணம் தந்த நாள். வருடத்தின் ஒரு முறை வரும் வசந்த நன்னாள், வருடத்தில் ஒரு முறை வரும் வசந்த நன்னாள். புத்தாடையும் புது உணவும் பலகாரமும், புத்தாடையும் புது உணவும் பலகாரமும் குதூகலமும் ஆரவாரமும் தந்திடும் இந்நாளில் மகிழ்ச்சியோடு உணவையும் பகிர்ந்தளித்து கொண்டாடி மகிழ்வோம். மகிழ்ச்சியோடு உணவையும் பகிர்ந்தளித்து கொண்டாடி மகிழ்வோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்னும் ஒரு கவிதை வருகிறது. அந்த கவிதையினை தருவதற்காக கவிதாயினி எழுத்தாளருமான பயாசா ஃபாயிஸ். அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி புகழ்ந்து, அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி புகழ்ந்து, வாய்ப்பளித்த வல்லவனுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லா, வாய்ப்பளித்த வல்லவனுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறையருள் மார்க்கமாம் இறுதி ஹஜ் பயணமாம், இறையருள் மார்க்கமாம் இறுதி ஹஜ் பயணமாம். தீன் மறை தந்த வழியினில் நின்று தியாகம் சொல்லும் திருநாள் இன்று, தீன் மறை தந்த வழியினில் நின்று தியாகம் சொல்லும் திருநாள் இன்று. 12இல் 1 ஹஜ் பயணம் பாங்காய் எமக்கு ஹஜ் பெருநாள், 12இல் 1 ஹஜ் பயணம் பாங்காய் எமக்கு ஹஜ் பெருநாள். இப்ராஹிம் நபியின் இறையச்சமும் இஸ்மாயில் நபியின் பொறுமையும் கலந்தே சிறந்தது இந்த ஹஜ் பெருநாள். இப்ராஹிம் நபியின் இறையச்சமும் இஸ்மாயில் நபியின் பொறுமையும் கலந்தே சிறந்தது இந்த ஹஜ் பெருநாள். தூண்களில் இறுதி தூரநோக்கு பயணம் இப்ராஹிம் நபியின் இறையச்ச சரிதம், தூண்களில் இறுதி தூரநோக்கு பயணம் இப்ராஹிம் நபியின் இறையச்ச சரிதம். புனிதமான அந்த புண்ணிய பூமி தந்தது எமக்கு ஹஜ் பெருநாள், புனிதமான அந்த புண்ணிய பூமி தந்தது எமக்கு ஹஜ் பெருநாள். வெண்ணிற ஆடை வெண்புறா கூட்டம் ஒரே மாந்தர் ஒரே மார்க்கம், வெண்ணிற ஆடை வெண்புறா கூட்டம் ஒரே மாந்தர் ஒரே மார்க்கம். எண்ணியது நலவெனில் திண்ணமது வெற்றி, எண்ணியது நலவெனில் திண்ணமது வெற்றி. கண்ட கனவு கொண்ட கொள்கை இதயத்தில் உறுதி இறைவனின் ஆணை, கண்ட கனவு கொண்ட கொள்கை இதயத்தில் உறுதி இறைவனின் ஆணை. பாலைவன மண் மீது பாச மலர்களை வைத்துவிட்டு இறைவனுக்காக நேசம் கொண்டவர், பாலைவன மண் மீது பாச மலர்களை வைத்துவிட்டு இறைவனுக்காக நேசம் கொண்டவர். தாகிக்கும் பொழுதினில் தண்ணீருக்காய் தாயோடிய சுவடுகள் ஜம்சம் ஊற்றாய், தாகிக்கும் பொழுதினில் தண்ணீருக்காய் தாயோடிய சுவடுகள் ஜம்சம் ஊற்றாய். இன்றும் கொண்டாடும் வரலாற்று சரிதம் தந்தது எமக்கு ஹஜ் பெருநாள், இன்றும் கொண்டாடும் வரலாற்று சரிதம் தந்தது எமக்கு ஹஜ் பெருநாள். பல நாட்டு செல்வந்தர் ஒரே நிற ஆடை ஒரே இபாதத், வேற்றுமை களைந்து வேறுபாடுகள் அகற்று இறைவனை வழிபடும் இனிய தருணம். பல நாட்டு செல்வந்தர் ஒரே நிற ஆடை ஒரே இபாதத், வேற்றுமை களைந்து வேறுபாடுகளற்று இறைவனை வழிபடும் இனிய தருணம். கோடான கோடி மக்கள் வெள்ளம் கொண்டமைந்தது அந்த கஅபாவின் பகுதி, கோடான கோடி மக்கள் வெள்ளம் கொண்டமைந்தது அந்த கஅபாவின் பகுதி. இறையோன் தந்த இஸ்லாம் மார்க்கம் இனிதே வாழ இணைந்திருப்போம், இறையோன் தந்த இஸ்லாம் மார்க்கம் இனிதே வாழ இணைந்திருப்போம். பாவம் களைந்து ஹாஜி பட்டம் பெற்று உள தூய்மை கொண்டு உன்னதம் பெற்றிடும், பாவம் களைந்து ஹாஜி பட்டம் பெற்று உள தூய்மை கொண்டு உன்னதம் பெற்றிடும் யாத்திரை அந்த புனித யாத்திரை. திக்கெட்டும் பரவட்டும் தீன் ஒளி திண்ணமாய் சொல்கிறேன் இதுவே வழி, திக்கெட்டும் பரவட்டும் தீன் ஒளி திண்ணமாய் சொல்கிறேன் இதுவே வழி. கொண்டாடுவோம் ஈகை திருநாள் என்றும் தியாக திருநாள்.
கொண்டாடுவோம் ஈகை திருநாள் என்றும் தியாக திருநாள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். அனைவருக்கும் ஈகை திருநாள் வாழ்த்துக்கள். கேபிட்டல் டிவியின் ஹஜ் பெருநாள் சிறப்பு கவி பெருநாள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றும் ஹஜ் பெருநாளின் புனிதத்தையும் தியாக திருநாளினுடைய பெருமைகளையும் சொல்லக்கூடிய வகையில் பல கவிஞர்கள் எங்களுடைய கலையகம் வந்து கவிதைகளை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்துக்களோடு கவிதைகளாக ஹஜ் பெருநாளின் பெருமைகளை கவிதையாக இப்போது நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த கவிதையை தருவதற்காக கவிஞர் அட்டாலை சென்னையை சேர்ந்த SNS ரிஸ்லி சம்சாட் அவர்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. படைத்து பரிபாலித்து காத்து படியளந்து வழி சமைத்து வாழ வைக்கும் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். படைத்து பரிபாலித்து காத்து படியளந்து வழி சமைத்து வாழ வைக்கும் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாத்தின் கடமைகள் 5, அவ்வைந்தின் இறுதியாம் புனித ஹஜ். இஸ்லாத்தின் கடமைகள் 5, அவ்வைந்தின் இறுதியாம் புனித ஹஜ். கலிமா, தொழுகை, நோன்பு, சகாத், ஹஜ் கடமைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு. ஒவ்வொரு சிறப்பும் கொண்ட கடமைதான் புனித ஹஜ் என்பேன். கலிமா, தொழுகை, நோன்பு, சகாத், ஹஜ் கடமைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு. ஒவ்வொரு சிறப்பும் கொண்ட கடமைதான் புனித ஹஜ் என்பேன். பல வண்ணங்களால் எம் தேகங்கள் வேறுபட்டாலும் எண்ணங்களால் ஒன்றுபடும் ஓர் இடம்தான் புனித கஹ்பா. பல வண்ணங்களால் எம் தேகங்கள் வேறுபட்டாலும் எண்ணங்களால் ஒன்றுபடும் ஓர் இடம்தான் புனித கஹ்பா. பாவங்களை போக்கி பக்குவமதை பெற்று படைத்தவனிடமே சரணடையும் சன்மார்க்க கடமையே புனித ஹஜ் கடமை. பாவங்களை போக்கி பக்குவமதை பெற்று படைத்தவனிடமே சரணடையும் சன்மார்க்க கடமையே புனித ஹஜ் கடமை. போர்த்தும் வெள்ளை இஹ்ராம்கள் நம் இறுதி ஆடையினை நினைவூட்ட கூடும் அரபா மைதானம் மஹ்சரை நினைவூட்டும். போர்த்தும் வெள்ளை இஹ்ராம்கள் நம் இறுதி ஆடையை நினைவூட்ட கூடும் அரபா மைதானம் மஹ்சரை நினைவூட்டும். கொத்து கொத்தாய் மக்கள் கூடி குடித்தாலும் குறையாத சம்சம் நீரூற்று தியாகத்தின் நற்சான்று. கொத்து கொத்தாய் மக்கள் கூடி குடித்தாலும் குறையாத சம்சம் நீரூற்று தியாகத்தின் நற்சான்று. அன்னை ஹாஜராவின் அன்பு போராட்டம் இன்னும் தொடருது தொங்கோட்டம். அன்னை ஹாஜராவின் அன்பு போராட்டம் இன்னும் தொடருது தொங்கோட்டம். கற்பாறையை பதம் பார்த்த கத்திதான் கழுத்தை அழுத்த தயங்கியது அல்லாஹுவின் கட்டளைப்படி. கற்பாறையை பதம் பார்த்த கத்திதான் கழுத்தை அழுத்த தயங்கியது அல்லாஹுவின் கட்டளைப்படி. இப்ராஹிம் நபியின் உறுதியான ஈமான் இஸ்மாயில் நபியின் உயிரை காத்தது இன்றும் சான்று. இப்ராஹிம் நபியின் உறுதியான ஈமான் இஸ்மாயில் நபியின் உயிரை காத்தது இன்றும் சான்று. நரபலியை வெறுத்த இறைவன் சுவனத்து ஆட்டை இறக்கி வைத்தான் குர்பான் கொடுக்க. நரபலியை வெறுத்த இறைவன் சுவனத்து ஆட்டை இறக்கி வைத்தான் குர்பான் கொடுக்க. இறை கட்டளைக்கு இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்ட ஈமானிய குடும்பத்தின் தியாகமே தியாக திருநாள் புனித ஹஜ் பெருநாள். இறை கட்டளைக்கு இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்ட ஈமானிய குடும்பத்தின் தியாகமே தியாக திருநாள் புனித ஹஜ் பெருநாள். மக்கத்து வீட்டுக்கு செல்லும் ஹாஜிகளே, உங்கள் பக்கத்து வீட்டையும் கொஞ்சம் பாருங்கள், சொர்க்கத்து வீட்டை தருவான் வல்ல நாயன் என் முகவரி நூலில் வந்த கவி வரிகள் இவை. மக்கத்து வீட்டுக்கு செல்லும் ஹாஜிகளே, உங்கள் பக்கத்து வீட்டையும் கொஞ்சம் பாருங்கள், சொர்க்கத்து வீட்டை தருவான் வல்ல நாயன் என் முகவரி நூலில் வந்த கவி வரிகள் இவைகள். விட்டு போன என் ஊடக வாழ்வினை தொட்டு பார்க்க வைத்து சந்தர்ப்பம் தந்த கேபிட்டல் ஊடகத்திற்கும் சக ஹபிபாடிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் கூறி, விட்டு போன என் ஊடக வாழ்வினை தொட்டு பார்க்க வைத்து சந்தர்ப்பம் தந்த கேபிட்டல் ஊடகத்திற்கும் சக கவிபாடிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் கூறி, உற்றார் உறவினர் நண்பர்கள் அன்பர்கள் கேபிட்டல் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் தியாக திருநாளாம் புனித ஹஜ் பெருநாள் நல் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றேன். ஈத் முபாரக். தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாளின் சிறப்புகளை கூறும் வகையில் கவி பெருநாள் நிகழ்ச்சியினை இப்போது கேபிட்டல் டிவி உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது. இலங்கையில் இருக்கக்கூடிய பல கவிஞர்கள் இன்றும் ஹஜ் பெருநாளினுடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய வகையில் கவிதைகளை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேருடைய கவிதைகள் வந்து சேர காத்திருக்கிறது. அதற்கிடையில் என்னுடைய ஒரு கவிதையோடு நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு கவிதை உங்களுக்காக வருகிறது.
தியாக திருநாள் தித்திக்கும் பெருநாள். தியாக திருநாள் தித்திக்கும் பெருநாள். சொந்த பந்தங்களை தேடிச் சென்று நேசம் காட்டிடும் புனித நாளே வருக. நேசம் காட்டிடும் புனித நாளே வருக. இஸ்லாமின் நபியின் இணையற்ற வீரம் இறைவனுக்காய் அக்குடும்பத்தின் தியாகம். தந்தையும் மகனும் நினைவில் நிறுத்தி தரணி வியக்க வரும் பொன்னாளே வருக. வல்லமை நிறைந்தவர் வள்ளலாய் மாறி ஹாஜியினை நிறைவேற்ற உதிர்வினால் இறையருள் தன்னை இன்பமாய் பெற்றிடும் வழி சமைக்கும் இந்நாளே வருக. நிகழ்ச்சியில் அடுத்த கவிதையினை வழங்குவதற்காக கவிதாயினி ஃபர்ஹானா. இந்நமுத நாள்தனிலே இறையோன் பெயர் கொண்டு துவங்குகின்றேன் பிஸ்மில்லா. ஈமானிய உணர்வுகள் நோக்கி பகிர்வதுவோ என் சலாம். இதயம் கனிந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிதமிக்க மாதத்தின் வெண்மை துணுக்குகள் பூமியை தழுவி பரவசம் தரும் ஹஜ் பெருநாள் பிறந்திருக்கும் இந்நன்னாளில் இன்பம் நிறைய இறையருள் மலை பொழிய வாழ்த்துக்கள். ஹஜ் பெருநாளின் சிறப்பு வாழ்த்துக்கள். ஹஜ் பெருநாளின் சிறப்பு வாழ்த்துக்கள். அருள்மிக்க துல்ஹஜ் தானே பிறை வில் போல் பளிச்சிடுமாம். துல்ஹஜ் பிறை 10 தியாக திருநாளாம் எங்கள் ஹஜ் பெருநாளாம். வருடத்தில் இறுதிதனில் வந்த வசந்தத்தின் நன்னாளே. தியாகங்கள் நினைவூட்டும் வையக திருநாளில் செவிக்கினிக்கும் தக்பீராம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக். ஓரிரை கொள்கை ஏற்று ஓர்தாய் பிள்ளை எனவே இஹ்ராம் தரித்து நிற்கும் வேற்றுமை அறியா வெள்ளை முகில்கள் ஒலிக்கும் எங்கும் தக்பீர் முழக்கம். உலக முஸ்லிம்கள் போற்றும் உன்னத ஹஜ் பெருநாளே, உள்ளங்கள் மகிழ்ந்திடும் உயர்வான அரஃபா தினம் கொண்ட உன்னத மாதம் தனிலே, உறுதியோடு தியாக செம்மல் உளம் போற்றும் நன்னாளே. ஏக இறையோன் கட்டளை எதுவோ எம்மனாய் தந்தை மாறிடவே மறுக்கவில்லை மைந்தனுமே. ஏற்றார் ஈமான் உச்சத்தில் எவரும் முனையா தியாகமல்லோ. இறையோன் மனமும் குளிர்ந்திடவே கால்நடைகள் விதிகள் மாறிடவே நன்மைகள் செழித்து நிலைத்ததுவே. தியாகத் திருநாள் உதித்ததுவே. இறையோன் கட்டளை குர்பானி இன்று ஏழைகள் பசி தீர்க்கும் மாமிசத் தீனி. இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமை இது. இதயத்தின் குதூகல கொண்டாட்டம் இது. வெண்ணிலா பிறை வந்து சிரிக்க, பள்ளி வாசல்கள் மின்சாரம் ஜொலிக்க, இனிய ஹஜ் திருநாளோ இன்பெரும் தியாக பெருநாள். இன்சுவை பலகாரமும் இஸ்திரியிட்ட புத்தாடையும் இறையில்ல திருநாளே. இறையில்லங்காணும் நேசர்களும் இறைதுணை தேடும் கண்ணியவான்களும் இறைதுணை நாடும் முஹ்மீன்களும் இன்பத் திருநாள் கொண்டாடிடும் அனைத்து உயிர்களுக்கும் அருள் பரக்கத்தையும் நீண்ட ஆயுள்தனையும் வழங்கிடு ரஹ்மானே. கேபிட்டல் நேர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள்
நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். ஹஜ் பெருநாளின் சிறப்பாக கவி பெருநாள் நிகழ்ச்சியினை உங்களுக்காக தந்திருந்தது கேபிட்டல் டிவி. அந்த வகையில் ஹஜ் பெருநாளின் சிறப்புகளை உணர்வுபூர்வமாக தங்களுடைய கவிதைகள் மூலமாக தந்திருந்தார்கள். இன்றும் கூட பல கவிஞர்கள் எங்களுடைய கலையகம் வந்து அந்த கவிஞர்கள் அனைவருக்குமே சந்தோஷமான நன்றிகளோடு வாழ்த்துக்களோடு மீண்டும் ஒரு முறை ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களோடு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றிகளுடன் விடைபெறுவது பிருந்தா ராஜகோபாலன். வணக்கம் மக்களே.